Hi guys, welcome back to JP Study Corner. இந்த வீடியோவில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து ஞாபகம் வரும். அது என்னென்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் மார்க் ப்ரைஸ், தேர்ட் தான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன? ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அதுதான் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆஃப் அன் ஐட்டம் தான் காஸ்ட் ப்ரைஸ். மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னா எம்ஆர்பி. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா ப்ராடக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து மார்க்டு ப்ரைஸ்னு சொல்கிறோம். செல்லிங் ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு பொருளை வந்து எந்த காசுக்கு விற்கிறோமோ அதுதான் நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸ்னு சொல்லுவோம். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் வந்து 100 ருபீஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகேயா? இப்போ நான் 100 ருபீஸ்னு எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணி நான் மார்க்கெட் ப்ரைஸ் செட் பண்ணுறேன். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நான் 20% இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். அப்போ 100ல் வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 120 வரும். ஓகேயா? 120 ருபீஸ் வரும். இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் தான் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்போம். டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா செல்லிங் ப்ரைஸை நம்ம ஏற்றி விற்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இதுலேருந்து நான் வந்து ஒரு 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து நான் செல்லிங் ப்ரைஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். 120ல் 20% வந்து பார்த்தீங்கன்னா 24 ருபீஸ் வந்து இது 120ல் கழிச்சுட்டா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 96 ருபீஸ்ன்னு வருது. ஓகேயா? இப்போ பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் 100 இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் 96 இருக்குது. இங்கே காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ருபீஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் மார்க்கிங் அப் அப்படின்ட்டு கொஷனில் வரும். சர்டின் ப்ராடக்ட் இஸ் மார்க்ட் அப் டு திஸ் பர்சன்டேஜ் அப்படின்லாம் கேட்பாங்க. மார்க்கிங் அப் எதில் பண்ணுவாங்க? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் நம்மளுக்கு மார்க்கிங் அப் பண்ணால் நம்மளுக்கு மார்க்டு ப்ரைஸ் கிடைக்கும். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் தான் மார்க்கிங் அப் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் எந்த ப்ரைஸில் கொடுப்பாங்க? மார்க்டு ப்ரைஸில் தான் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? அப்போ மார்க்டு ப்ரைஸில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டை கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்குதுன்னு வைங்களேன். இதை நான் வந்து 20% டிஸ்கவுண்ட்டில், அதான் இங்கே இருக்கிறதே தான் 20% டிஸ்கவுண்ட்டில் நான் கொடுத்தேன்னா செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 20% டிஸ்கவுண்ட் பண்ணிடுறீங்க 100லேருந்து, அப்போது 80% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் தான் நமக்கு என்ன வருது? இங்கே செல்லிங் ப்ரைஸாக வருது. அதை தான் வந்து நம்ம சிம்பிளாக குவிக்காக சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 80% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் தான் நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதில் என்ன பண்ணுவீங்க? 100ல் 20% கண்டுபிடிச்சிட்டு 20%லேருந்து அந்த மார்க்கெட் ப்ரைஸில் கழிக்கிறதுக்குள்ள டைம் ஆகிடும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு குயிக்காக பண்ணோம்னா 80% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் தான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறது தான் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் வந்து அகைன் 100% இருக்குன்னு வைங்களேன். இதுலேருந்து நான் வந்து 20% வந்து மார்க்கிங் அப் பண்ணி மார்க்கெட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ 20% மார்க்கிங் அப் பண்ணுறீங்க, அப்போ இது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 120% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் தான் நமக்கு இங்கே மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேயா? அதே மாதிரி வந்து இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஸ்கவுண்ட் வந்து 35% கொடுக்குறாங்க. அப்போ திரும்ப இப்போ செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100ல் 35% நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த 35% என்ன பண்ணணும்? நம்ம இங்கேருந்து கழிச்சிடணும். அப்போது அவ்வளோதான் வரும். நமக்கு 65% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் தான் நமக்கு இங்கே செல்லிங் ப்ரைஸ். ஓகேயா? இப்போ ஃபார்முலா பாருங்கள். ப்ராஃபிட் ஒரு ஃபார்முலா. ப்ராஃபிட் எப்போ ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் தான் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அப்போது செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். லாஸ் எப்போ வரும் நமக்கு? காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் லாஸ் வரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு லாஸ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சணும். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு காஸ்ட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. அதே மாதிரி லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஓகேயா? இப்போது இது
டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பீங்க? டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு எதுலேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் தரோம்? மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து தான் டிஸ்கவுண்ட் தரோம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வரும். ஓகேயா? அதே மாதிரி மார்க்கிங் அப் வந்து எப்படி பண்ணுறீங்க? மார்க்கப் எப்படி பண்ணுறீங்க? மார்க்கப் பர்சன்டேஜ் இல்லை மார்க்கப்னு கேட்பாங்க. மார்க்கப் எதில் பண்ணுறீங்க? மேனுஃபேக்சர் ப்ரைஸ்லேருந்து தான் நமக்கு வந்து மார்க்கிங் அப் பண்ணி எதுலேருந்து விற்கிறோம்? நம்ம காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மேனுஃபேக்சர் ப்ரைஸுக்கு மார்க்கிங் அப் பண்ணுறோம். இப்போ எது அதிகம்? மார்க்கெட் ப்ரைஸ் தான் அதிகம். மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்தால் நம்மளுக்கு மார்க்கப் கிடச்சிரும். ஓகேயா? அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் டிவைட் பை எதில் டிஸ்கவுண்ட் தரோம் நம்ம? மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100. ஓகேயா? அதே மாதிரி மார்க்கப் பர்சன்டேஜ் இங்கே பாருங்க, இங்கே மார்க்கப் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு அதே மார்க்கப் டிவைடட் பை எதில் தரோம் நம்ம? மார்க்கப் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் மார்க்கப் பண்ணுறோம். அதனால் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. அவ்வளோதாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கினீங்கன்னா எல்லா சம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவிக்காக சால்வ் பண்ணலாம். ஃபர்தர் வீடியோஸில் நம்ம எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.